சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்களது வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றன. இந்நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விசிக போட்டியிடும் 8 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். அதில் தற்போது சிட்டிங் எம்எல்ஏக்களாக உள்ள எஸ். பாலாஜி, ஆளுர் ஷானவாஸ், பனையூர் பாபு ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்படாதது பல்வேறு கேள்விகளுக்கு வழிவகை செய்திருக்கும் நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் திருமாவளவன் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறது மேலும் பல்வேறு விவாதங்களுக்கு வழிவகை செய்துள்ளது. தற்போது சிதம்பரம் தொகுதியின் மக்களவை உறுப்பினராக பதவி வகிக்கும் திருமாவளவன் காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதும் தேசிய அரசியலிலிருந்து மாநில அரசியலுக்கு வருகை தருவதன் பின்னணி என்ன என்பதையும் அலச வேண்டியுள்ளது. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றான காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் இருந்தே திருமாவளவனின் அரசியல் எழுச்சி தொடங்கியது. மேலும் இத்தொகுதி விசிகாவின் கோட்டையாகவும் கருதப்படுகிறது. அங்கு கணிசமான அளவில் சிறுபான்மையினர் மற்றும் பட்டியலின சமூகத்தின் வாக்கு வங்கி உள்ளதுதான் காரணமாக முன்வைக்கப்படுகிறது. 2001ஆம் ஆண்டில் முதலில் மங்களூரு தொகுதியில் வென்றாலும் அதன்பின் காட்டுமன்னார்கோவிலில் விசிக வலுவாக தடம் பதித்துள்ளது. 2006ஆம் ஆண்டு தேர்தலில் விசிக வேட்பாளர் ரவிக்குமார் இந்த தொகுதியில் வென்றதும் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் சிந்தனை செல்வன் 49.20% வாக்குகளை பெற்று வென்றதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் எம்பியாக உள்ள திருமாவளவன் தனது தொகுதிகளுக்கு செய்த பணிகள், அங்கு மக்களுடன் காட்டும் நெருக்கம் உள்ளிட்டவை வரும் சட்டமன்ற தேர்தலில் திருமாவளவனுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும் என்றே பார்க்கப்படுகிறது. மேலும் திமுக கூட்டணியில் விசிக இருப்பதால் கூட்டணி கட்சிகளின் வாக்கு வங்கியும் இணைந்து வெற்றியை எளிதாக்கும் என்று கணிக்கப்படுகிறது. 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணியில் விசிக அங்கம் வகித்து தேர்தலை சந்தித்த போது காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதியில் திருமாவளவன் போட்டியிட்டு வெறும் 87 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் அதே தொகுதியில் களம் காண்பதும் மக்களவை உறுப்பினராக பதவி வகிக்கும் அதே சமயத்தில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதும் திருமா தேசிய அரசியலிலிருந்து மாநில அரசியலுக்கு திரும்ப விருப்பப்படுகிறாரா என்ற கேள்விகளை எழுப்பியுள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் விசிக கொள்கை பிடிப்பான கட்சியாக உருவெடுத்து வரும் நேரத்தில் அதனை மேலும் வலுவாக கட்டமைக்க திருமாவளவன் மாநில அரசியலில் போட்டியிடுகிறாரா என்ற பார்வையை கவனிக்க வேண்டியுள்ளது. காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் திருமாவளவன் வெற்றி பெறும் பட்சத்தில் மக்களவை உறுப்பினர் அல்லது சட்டமன்ற உறுப்பினர் ஏதேனும் ஒரு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அத்தகைய சூழலில் ஏதேனும் ஒரு பதவிக்கு இடைத்தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளது.